ஸ்தோத்திரம். நாம் கண்களை மூடுவோம். இந்த பரிசுத்தமான நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு நம் நடுவில் பிரசன்னமாயிருந்து ஆராதனை அனைத்து பகுதிகளும் நம்முடைய ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு எல்லாரும் ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரன் ஆகிய இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சதா காலமும் உயிரோடு இருப்பவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பெரியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உன்னதரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற எங்கள் இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே ஆண்டவரே, எங்களை கூட்டி சேர்த்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமையான ஆலயங்களை மூடுகிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமையின் தரிசனத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துகிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கண்ணை எங்கள் மேல் வைத்து எங்களுக்கு ஆலோசனை தருபவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நடக்க வேண்டிய வழியை ஆண்டவரே எங்களுக்கு காட்டுகிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களை சுவிகார புத்திரராக ஆண்டவரை தெரிந்து கொண்டதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் கரங்களில் எங்களை ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நடுவில் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா ஆராதனை பகுதிகளையும் உம்முடைய மகிமையின் கரங்களில் கொடுத்து விடுகிறோம். நீங்க மாத்திரம் எங்கள் மத்தியில் மகிமைப்படுங்க. நாங்கள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்தது ஆண்டவரே நல்லது என்று நாங்கள் எங்கள் ஆவியில் சந்தோஷத்தோடு செல்லும்படி கர்த்தர் ஒவ்வொரு பகுதிகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் பாடல்களை பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோம். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்ற பாடலை அவரை சேர்ந்து நாம் பாடுவோம். கைகளை தட்டி பாடுவோமா? ஆண்டவரை போற்று, பெயரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை
ஆண்டவரை போற்று முழு உள்ளமே அவர் பெயரை போற்று குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் நோய்களை குணமாக்கி நடத்துகிறார் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் நோய்களை குணமாக்கி நடத்துகிறார் அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே படுகொலையினின்று விடுவிக்கிறார் இரக்கத்தை முடியாக சூட்டுகின்றார் படுகொலையினின்று விடுவிக்கிறார் இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார் அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார் காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார் கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார் காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார் அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே மோசேக்கு வழியை வெளிப்படுத்தினார் அதிசய செயல்கள் காண செய்தார் மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார் அதிசய செயல்கள் காண செய்தார் அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே என்னுயிரே ஆண்டவரை போற்று முழு உள்ளமே அவர் பெயரை போற்று என்னுயிரே ஆண்டவரை
போற்று முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் ஆராதிப்பதற்கும் பணிந்து கொள்வதற்கும் உரிய ஒருவர் உண்டு. அவர் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அவரை போற்றுவதற்கும் ஆராதிப்பதற்கும் பணிந்து கொள்வதற்கும் கூடி வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய அன்பரும் நமக்கு இன்பமும் மதுரவுமாய் இருக்கிற ஆண்டவர். நாம் சேர்ந்து பாடுவோம், என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திரம் என்று. கைகளை தட்டி நாம் பாடுவோம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே, ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே, ஸ்தோத்திரம். ஆயிரம் பாடுகள் பாடியே ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தால் நிரப்பியே ஸ்தோத்திரம். ஆயிரம் பாடல்கள் பாடியே ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தால் நிரப்பியே ஸ்தோத்திரம். அற்புதங்கள் தியானிப்பேன், அதிசயங்கள் தியானிப்பேன், அன்பரே, இன்பமே, ஸ்தோத்திரம். அற்புதங்கள் தியானிப்பேன், அதிசயங்கள் தியானிப்பேன், அன்பரே, இன்பமே, ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே, ஸ்தோத்திரம். ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். அஞ்சிடாமல் வாழ்ந்திட சத்துருவை செய்திட அடைக்கலமே, மறைவிடமே, ஸ்தோத்திரம். அஞ்சிடாமல் வாழ்ந்திட சத்துருவை ஜெயித்திட அடைக்கலமே, மறைவிடமே, ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே, ஸ்தோத்திரம். காலடிகள் வழுவாது காத்திரே, ஸ்தோத்திரம். ராக்காலத்தில் ஆலோசனை தந்திரே, ஸ்தோத்திரம். காலடிகள் வழுவாமல் காத்திரே, ஸ்தோத்திரம். ராக்காலத்தில் ஆலோசனை தந்திரே, ஸ்தோத்திரம். செட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்துக் கொண்டீரே, உன்னதரே, சுதந்திரமே, ஸ்தோத்திரம். செட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்துக் கொண்டீரே, உன்னதரே, சுதந்திரமே, ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே, ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் நட்ச என் இன்ப ராஜாவே, ஸ்தோத்திரம்.
ஹalleluya. நம்முடைய பரம தந்தை அவர். பூமியில் நமக்கு தகப்பன்மார் உண்டு, ஆனாலும் நம்முடைய எல்லாருக்கும் ஒரே தகப்பன் உண்டு. அவர் பரம தகப்பன், சர்வத்தையும் படைத்த ஆண்டவர். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. அவர் நம்முடைய தேவன் மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் அவர் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட எலியாவின் தேவன் என் தேவன் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். வல்லமையின் தேவன் நம் தேவன். அவர் தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியங்களை செய்வார். ஆமென். எல்லா கைகளை தட்டி பாடுவோமா சத்தமா? எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கேட்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமானிரன், வீரமுடன் முழங்கினார் தேவமானிரன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமானிரன், வீரமுடன் முழங்கினார் தேவமானிரன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமானிரன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமானிரன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவமானிரன், பலிபீடம் சப்பரித்து பலியும் விந்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவமானிரன், பலிபீடம் சப்பரித்து பலியும் விந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்னே கதறினார் தேவமானிரன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவமானிரன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியா பதில் வந்தார் ஜீவதே. ஆமென். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியா பதில் தந்தார் ஜீவதேவன்.
கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் எலியாவின் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்றே இயேசுவே கர்த்தர். ஆர்ப்பரிப்போம். இயேசுவே கர்த்தர், இயேசுவே கர்த்தர் என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுவே கர்த்தர் இயேசுவே கர்த்தர் என்றே ஆர்ப்பரிப்போம். யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அநேக நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நிரூபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் என்று வாய்களை திறந்த சத்தமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ரிகமாலா ரதுரர பௌஷலே ரிகமாரே பெதுரர பாலரதலரபா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஆண்டவரே, எங்களுக்கு நீ தேவனாக வெளிப்பட்டீர். ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலே என் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீ ராஜர் என்றோ நீ தேவன் என்பது வெளிப்படுத்தினே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஓ ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு மனிதனுக்காக ஆராதிக்கவில்லை தேவ பிள்ளையே, நீங்கள் உங்களை உண்டாக்கின தேவனுக்காக, உங்களுக்கு அற்புதம் செய்த தேவனுக்காக கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எந்த மனிதனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆராதிக்க வேண்டாம், இயேசுப்பாவை பிரியப்படுத்த வேண்டும். ஓ ரிகமாலா ரபாலா ரபாலா ரபா, ரிகமாலா ரதுரா ரபா கமாலா ரபா ரபா. ஓ ஹல்லேலூயா. உங்கள் சத்தம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கே கேட்காமல் இருக்க கூடாது. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போது ஒரு கால தொனி இந்த இடத்தில் உண்டாகுமே, ஒரு பெருமழையின் இரைச்சல் உண்டாகுமே. இயேசுவே துதிக்கிறோம், இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ துதியுங்கள் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஓ ரிகமாலா ரபாலா ரபாலா ரபா. கர்த்தர் தேவன் என்ற ஐஸ்வர்யவான்களுக்கு மறைக்கப்பட்டது. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டது. ஆனால் நமக்கு நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்தார் அல்லவா. கர்த்தரே தேவன். ஆண்டவரே நீ நல்லவர். ஆண்டவரே நீ நல்லவர். ஆண்டவரே லிகபாலா பௌரிபி கபாலா பலபா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மகிமையான தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். இம்மானுவேலரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை வரவேற்போம்.
ஆராதிப்போம். ஹalleluya. ரிகமாலபலபா ரிகமாலபலபலபா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீதாலர பாலரபி சந்தலர பலபா ஓரி கமாலபலபா ஓரி கபபபபபபபா. வல்லமை கடந்து வருவதாக, வல்லமை கடந்து வருவதாக. ஓரி கபபபா. கர்த்தரே தேவன், நம்முடைய இருதயம் பொங்கி ஆர்ப்பரிக்கட்டும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை எங்கள் ஆண்டவராக கொள்ளுவதற்கு எங்களுடைய கண்களை நீ திறந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரணத்தின் விளிம்பில் இருந்த நம்மை உயிர் கொடுத்தாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். உண்ண ஆகாரத்தை தந்தாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். உடுக்க வஸ்திரத்தை கொடுத்தாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். ரோட்டோரங்களிலே மணலிலே பாதிக்கப்பட்டு அலைகிறதான பிள்ளைகளில் ஒன்றாக நம்மை வைக்காமல் நல்ல சொஸ்த புத்தியை கர்த்தர் கொடுத்தாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்து வந்த பாதைகளை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஓ ரீகபாபா, நாம் வறுமை அடைந்தோம் அல்லவா, நாம் இல்லாமல் இருந்தோம் அல்லவா, கர்த்தர் நம்மை நினைத்து நம்முடைய வறுமைகளை மாற்றினாரே, நம்முடைய இல்லாமைகளை கர்த்தர் மாற்றினாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். ரீகபாபா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya. எலியாவை காகம் கொண்டு போஷித்ததான கர்த்தர் அல்லவா நீர். ஓரிபி லாரதல ரபலபலபா. பலிபீடத்தை செப்பனிட்ட போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்ததே, எங்கள் ஆத்தும பலிபீடத்தை நாங்கள் செப்பனிடுகிறோம் ஐயா, எங்கள் ஆத்தும பலிபீடத்தை நாங்கள் செப்பனிடுகிறோம் ஆண்டவரே. ஓரி கபாலரதலரபா. பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு இறங்க வேண்டுமானால் நீங்கள் உங்களை தானே நிதானித்தறிய வேண்டும், உங்களை நீங்கள் நிதானித்தறியுங்கள். ஹalleluya. அன்னை பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே எம்மை துதிக்கிறோம். எங்கள் நிலைநாதவரே எம்மை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆத்தும நேசரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வாக்குத்தத்தம் உள்ள தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கட்டாயமாக நிறைவேற்றுவார். கால தாமதமாகலாம், தேவ சித்தப்படி உள்ள நாட்களிலே உங்கள் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நீர பாலத தூலத கபலபலபா ரீகமா பாபா பாலத தலத உஷத்தீர பலபா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் திரியேக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மானுவேலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உன்னதமான தேவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே, ஓரேபி லாரபா லரத்தி தீலாரபா பாபா 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 ஓரி ஷபலபலபா. கர்த்தர் நல்லவர், உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆர்ப்பரித்தார்களே, அந்த அற்புதம் நடப்பதாக, வெளியரங்கமான அற்புதம் நடப்பதாக. வியாதியின் கூறு முறைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே வியாதியின் கூறு முறைக்கப்படுவதாக. ஓரி கபபபபபா. என் தழும்புகளால் குணமானீர்கள், என் தழும்புகளால் குணமானீர்கள். வியாதியின் கூறு முறைக்கப்படுவதாக. வேதனைகள் வேரோடு பிடுங்கப்படுவதாக, வேதனைப்படுத்தும் காரியங்கள் வேரோடு பிடுங்கப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ என் குடும்பத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதான அந்த காரியங்கள் ஆண்டவரே வேரோடு பிடுங்கப்படுவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் இயேசு இந்த நாளில் மாற்ற போகிறார். ஓரிபி லாரத அரபா கபலரபா ஓரிபி கபபபபபா. அக்கினி ஆவியானவர் ஒரு மேகம், ஒரு மகிமை மேகம் இந்த ஆலயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. சாலோமோன் தேவாலயத்தை நிரப்பினதான தேவ மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. கர்த்தரே தேவன் என்ற பிள்ளைகள் அறிக்கையிடுவார்களாக. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக. தோல்விகள் மாறுவதாக, தோல்விகள் இயேசுவின் நாமத்தாலே மாறுவதாக, தோல்விகள் மாறுவதாக. எந்தெந்த காரியத்தில் தோல்விகளை அனுபவிக்கிறீர்களோ அந்த தோல்விகள் இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை நீங்கள் விசுவாச
விசுவாசித்தால் அந்த தோல்விகள் மாறும். தேவ பிள்ளையே, ஓரா பாலாதா தூரதா கபபபபபபபப. ஹalleluya. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஓ thank you Lord. நன்றி 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 இயேசுவே. லபாலா லபாலா நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. 18 ஆண்டுகளாக வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த வேதனைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை கொடுத்து நீ உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாயாக என்று ஆசீர்வதித்த ஆண்டவர்கள் வரமுடிய ஆண்டவர். உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களிலிருந்தும் தேவன் இன்று உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆமென். நீங்கள் அந்த வேதனைகளையும் சுமந்து கொண்டு நீங்கள் ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்களே, உங்களை அவருடைய கண்கள் பார்க்கிறது. பலர் அந்த சிறியை போல பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல வாரங்களாக, பல நாட்களாக வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். அந்த வேதனைகள் நடுவிலும், அந்த வேதனைகள் மத்தியிலும், அந்த வேதனைகளோடு கூட நீங்கள் ஆண்டவர் என்றைக்காகலும் ஒரு நாள் என் வேதனை நீங்கி எனக்கு சுகம் தருவார், எனக்கு விடுதலை தருவார் என்று நம்பி வந்திருக்கிறீர்களே, உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை. இன்று அந்த இயேசு, இன்று அந்த பெண்ணுடைய வேதனை நீங்கி சுகமாயிருக்க செய்த ஆண்டவர் உங்களுடைய வேதனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கப் போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமீன். கர்த்தர் தெய்வம் என்பதை, இயேசு தெய்வம் என்பதை இன்று உங்கள் வாழ்விலே நிரூபிக்க போகிறார். உங்களுடைய வேதனைகள் அனைத்திலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதியுங்கள். அந்நியவாசிகளை கைகளை தட்டி அபிஷேகத்தோடு ஆவில் அறிந்து கர்த்தர் ஆராதிங்கள். மற்றவர்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு வாயை திறந்து சோத்திரம் சோத்திரம் என்று கைகளை தட்டி சோத்திரம் பண்ணி கொண்டிருங்கள். ரேதரா கமாரியாந்தரபோ ரகாலாதர ஹலதர பலதுரபல. சோத்திரம் பண்ணுங்கள், சோத்திரம் பண்ணுங்கள், சோத்திரம் பண்ணுங்கள். ஆவியில் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில் அரம்புங்கள், கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதியுங்கள். ஆமென் ஆமென் ஆமென். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு தன்னுடைய ரகசியத்தை சொல்லுகிறானார். உங்களுக்கு ரகசியமாய் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசும்பொழுது ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். சாத்தான் கூட அதை பார்க்க முடியாது, சாத்தானு கூட தெரியாது. ஆனால் அந்த ரகசியமான காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு பதிலளிப்பார், அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். ரேகா மல்லா தாரா தாரா பாபா, ரேகா மாலியா சத்தாலா ரபா பாபா பாபா, ரகா பாலா தூரா பாலா ரிபா பாபா பாபா, ரகாலா தாரா ஹாலா தாரா பாலா தூரா பாலா, ரகா பாலா தூரா பாலா ரிபா பாபா. அந்த அபிஷேகம் உங்களுக்கு வேண்டுமா? அபிஷேகம் பெற்றுக் கொள்ளாதவர்கள் கைகளை தட்டி இயேசுவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள், சொல்லிக் கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் நாவிலே அந்த அபிஷேகத்தை தருவார், உங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார், உங்கள் நாவிலே அந்த வார்த்தைகளை தருவார். பேச ஆரம்பிங்கள், பேச ஆரம்பிங்கள். ரகா மாலா தாரா ஹலா தாரா பாலா, ரேகா மாலா சத்தாலா ரபா பாபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. Thank you Jesus. எல்லாரும் முடிந்தால் எழுந்து நிற்போம். மற்றவர்கள் உங்களுக்கு முடியாவிட்டால் உட்கார்ந்து கொள்ளுங்கள். நாம் அந்த பாடலை பாடி ஆராய்ச்சி. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன், அவர் இன்று உயிரோடு இருக்கிறார். பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பற்றிய ஆண்டவருடைய பிரமாணங்கள் அடைந்திருக்கிற கற்பலைகள் உள்ள பெட்டியை ஆண்டவர் வல்லமையுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தின தூதர்கள் கொடுக்கிற அந்த அப்பத்தை, மன்னாவை, இன்னும் ஆரோனை துளித்த கோல் அடங்கிய அந்த பெட்டியை அவர்கள் பிடித்து கொண்டு தங்களுடைய தெய்வமாகிய தாகோனின் கோவிலில் வைத்திருந்தார்கள். இரவு எப்போதும் போல் நடையை சாத்திவிட்டு அவர் இடங்களுக்கு போனார்கள். காலையில் வந்து பார்த்தால் அந்த இயேசு ஆண்டவருடைய பிரமாணம் அடைந்திருக்கிற கற்பலை அடங்கி இருக்கிற அந்த பெட்டிக்கு முன்பாக அந்த பெரிய தாகோன் சிலை விழுந்து கிடந்தது என்று பார்க்கிறோம். மறுநாள் தற்செயலாய் ஏதோ நடந்திருக்கிறது நினைத்தார்கள். ஆனால் மறுநாளும் அது நடந்தது.
அந்த பெட்டிக்கு முன்பாக அந்த தாகோன் என்கிற தெய்வமாகிய சிலை விழுந்து கிடந்தது மாத்திரமல்ல, தலை வேறு, அதனுடைய கைகள் வேறாக, உடல் வேறாக கிடந்ததை அவர்கள் கண்டு பயந்தார்களாம். இது தேவனுடைய பெட்டியை அல்லாமல், தேவனுடைய வல்லமை அல்லாமல் வேறொன்றும் அல்ல என்று அந்த பெட்டியை கண்டு பயந்தார்களாம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் வல்லமையானவர். அவருக்கு முன்பாக எதுவும் இருக்க முடியாது. அவருடைய பிரமாணம் அடைந்திருக்கிற வேத புத்தகங்கள் இருக்கும் போது, உங்கள் வீடுகளில் இருக்கும் போது, உங்கள் கையில் இருக்கும் போது எந்த வல்லமையும் உங்களுக்கு நிற்க முடியாது. கர்த்தர் உங்களை அவைகளிலிருந்து விடுதலை கொடுப்பார். இந்த வேளையிலும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்களில் அந்த வல்லமைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? வேதத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், வேதாகமத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அவைகளுக்கு முன்பாக ஓடி போகும், விழுந்து நொறுங்கி போகும். கர்த்தர் அற்புதம் செய்வார். எல்லாரும் சேர்ந்து பாருங்கள். எலியாவின் தேவன் நம் தேவன். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே வல்லமை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்சகாலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்சகாலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவன் மனிதன், வீரமோகம் முழங்கினான் தேவன் மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவன் மனிதன், வீரமோகம் முழங்கினான் தேவன் மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனை தேவன் என்ற தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனை தேவன் என்ற தேவ மனிதன். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியும் விட்டார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியும் விட்டார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினா தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினா தேவ மனிதன். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். வாருங்களை திறந்தே வல்ல
கத்திரியால் பதில் தந்த ஜீவதேவன், வானங்களை திறந்தே வல்ல தேவன், கத்திரியால் பதில் தந்த ஜீவதேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்த தேவஜனங்கள், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவஜனங்கள். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே. இயேசு கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன் நான், அவர் சொந்த பிள்ளையாரே. கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே. இயேசு கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளின் பாத்திரரே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. In the precious blood of the Lamb. In the precious blood of the Lamb. Hallelujah, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, 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 thank you Jesus. Hallelujah, 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 Hallelujah.
இயேசுவே உமக்கு நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. ஓ பரிசுத்த ஆவியே உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. இருக்கிறவராய் இருக்கிறவரே உமக்கு நன்றி. எல்லா நன்மைகளையும் தந்தருகிறவரே உமக்கு நன்றி. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய தோஷங்கள் நீங்கி நாம் வாழ்வடைவதற்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மீட்பை நமக்கு கொடுத்தார். பாவங்களையும் சாபங்களையும் தோஷங்களையும் நீக்கும் பலியாக இயேசு ஆனார். அவர் மூலமாய் நமக்கு விடுதலை உண்டு. இன்னும் வேறொரு பலி இல்லை என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். இயேசுவே அவர் ஒவ்வொருவருக்கும் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தவர். நாம் எந்த ஒரு காரியத்திற்கும் பலி செலுத்த வேண்டியதில்லை. நமக்காய் பலியான இயேசுவை நோக்கி பார்த்தால் சாபங்கள் நீங்கும், தோஷங்கள் மாறும், வாழ்வு உண்டாகும். கர்த்தர் நமக்கு உரதமாக இருக்கிற எல்லா கையெழுத்தையும் உலைத்து போட்டு நாம் எல்லாவற்றில் வெற்றி சிறக்கப்படுகிற கர்த்தராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஆராதனை பாடலாக, என் ஆத்ம நேசரும் நீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, என் பாவங்கள் என் சாபங்கள் சிலுவையில் நீர் சுமந்தீரே என்று பாடி நம்மை ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம். பலவீன நேரத்தில் நம்மை பலவானாய் மாற்றுகின்றவர், சோதனை வேலைகளை தாங்குகிறவர், அவர் பலன் தருகிறவர். நேசரும் நீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, என் பாவங்கள் என் சாபங்கள் சிலுவையில் நீர் சுமந்தீரே. மறுபடியும் என் ஆத்ம நேசரும் எனக்காக ஜீவன் தந்தீரே, மறுபடியும் என் ஆத்ம நேசரும் நீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, என் பாவங்கள் என் சாபங்கள் சிலுவையில் நீர் சுமந்தீரே, என் சாபங்கள் என் சாபங்கள் சிலுவையில் நீர். கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை என்னையே அர்ப்பணித்தே, ஆராதனை ஆராதனை என்னையே அர்ப்பணித்தே, பலவீன நேரத்தில் என்னை பலவானாய் மாற்றுகின்றீரே. மறுபடியும் பலவீன நேரத்தில் என்னை பலவானாய் மாற்றுகின்றீரே. என் சோதனையில் என் வேதனையில் தாங்கி
என் சோதனையில் என் வேதனையில் தாங்கினே கைகள் வைத்து ஆராதனை ஆராதனை என்னையே அர்ப்பணித்தே ஆராதனை ஆராதனை என் ஆத்மனேஸ்வரம் அர்ப்பணித்தே என் ஆத்மனேஸ்வரம் நீயே எனக்காக ஜீவன் தந்தீரே என் ஆத்மனேஸ்வரம் நீயே உணர்ந்து பாடுங்கள் எனக்காக ஜீவன் தந்தீரே என் பாவங்கள் என் சாவங்கள் சிலுவையில் சுமந்தீரே என் பாவங்கள் என் சாவங்கள் சிலுவையில் சுமந்தீரே கைகளை வைத்து ஆராதனை ஆராதனை என்னை அர்ப்பணித்தே ஆராதனை ஆராதனை என்னை அர்ப்பணித்தே ஆராதனை ஆராதனை என்னை அர்ப்பணித்தே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான நல்ல ஆண்டவரே, காலை விளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். மனதார உம்மை நாங்கள் வாழ்த்தி இருக்கிறோம், போற்றி இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்காக நீர் மரித்தீர், எங்களுக்காக நீர் உயிரோடு எழுந்திருக்கிறீர், இன்றும் நீ ஜீவனோடு இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எங்கள் ஆராதனை இதுவரை நீ ஆசீர்வித்துக் கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். பலவிதமான வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் முழுவதும் உடைய சரீரத்தை விட்டு மாறுபடியாக நாங்கள் இந்த காலவேளையிலே ஜெபம் பண்ணுகிறோம். அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்புகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு வர பிரியம் இருந்தும் ஆராதனைக்கு வர முடியாது இருக்கிற பிள்ளைகளுடைய தடைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாச குடும்பங்களிலே ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பாடல் நேரத்தில் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது. ஆராதனை வேளை உடைய பிரசனத்தை அனுபவிக்க நீ உதவி செய்தீர். இன்னும் தேவ செய்தி உடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். உடைய மகனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. எங்களுக்கு தேவையான செய்தியை பரலோகத்திலிருந்து கர்த்தர் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் சகோதரரே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அப்படி ஒரு குத்தப்பட்டதான வார்த்தையை நீ கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உணர்வடைகிற ஒரு வார்த்தையை உடைய மகன் மூலம் நீ தார். மாம்சம் வெளிப்பட வேண்டாம் அப்பா, முழுவதும் கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களை நீ அங்கீகரிப்பீராக. வீணான செலவுகளுக்கும் வீணான அலைச்சல்களுக்கும் ஆண்டவரே விலக்கி பிள்ளைகளுக்கு 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, அவருடைய கடன் தொல்லைகள் அவர்களை விட்டு மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. முழுவதும் தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நின்ற வண்ணமாய் காணிக்கைக்கான பாடல் பாடும்போது நாம் காணிக்கை படைப்போம், ஆண்டவரை கனம் பண்ணுவோம்.
அனுதினமும் வழி நடத்தும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். உளையான சேற்றினின்று தூக்கி நிறுத்தினவர் உளையான சேற்றினின்று தூக்கியே நிறுத்தினீரே. உளையான சேற்றினின்று தூக்கியே நிறுத்தினீரே. உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே. உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே. என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினே. வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்யும். அலைந்தோடு கடல் அதனை அடக்கியே அமர்த்தினீரே. அலைந்தோடும் கடல் அதனை அடக்கியே அமர்த்தினீரே. வார்த்தையின் வல்லமையே என்றுமே காண செய்யும். வார்த்தையின் வல்லமையே என்றுமே காண செய்யும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். தாயினும் அன்பு வைத்தேன் தாங்கியே காப்பவரே ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் சொல்லுவேன். அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே. தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே. ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே. ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே. என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும்.
கத்தும் ஆகாரின் அழுகுரலை அன்று நீர் கேட்டீரலாம். கருத்துடன் ஜெபித்துமே நான் உந்தனை தேடுகிறேன். ஆகாரின் அழுகுரலை அன்று நீர் கேட்டீரல்லோ. ஆகாரின் அழுகுரலை அன்று நீர் கேட்டீரல்லோ. கருத்துடன் ஜெபித்துமே நான் உந்தனை தேடுகிறேன். கருத்துடன் ஜெபித்துமே நான் உந்தனை தேடுகிறேன். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். என்றாதனே அனுதினமும் வழி நடத்தும். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். என்றாதனே அனுதினமும் வழி நடத்தும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அனுதினமும் வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று வாக்களித்திருக்கிறீர். அப்படியே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வழிகாட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கண்கள் எங்கள் மேல் எப்போதும் பயந்திருக்கும்படி ஜெபிக்கிறோம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் என் கண்கள் உங்கள் மேல் இருக்கும், என் செவிகள் உங்களுக்கு திறந்திருக்கும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர், உம்முடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே மையப்படுத்தும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஆராதனையின் மீதியான பகுதிகளிலும் உம்முடைய மகிமை காணப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் மக்கென்று படைத்திருக்கிற உற்சாகமான காணிக்கைகள், தசபாகங்கள், வேதாம மொழிபெயர்ப்புக்கான காணிக்கைகள், மிஷன் காணிக்கைகள் எல்லாவற்றையும் உடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிறோம். அவைகளுக்கு ஈடாக அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி கொடுப்பேன் என்று சொன்ன உடைய வாக்கு தத்துவத்தின்படி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வில் மீதம் இருக்கும்படியான ஆசீர்வாதத்தை தாரும். குறைந்த வருமானமாயிருந்தாலும் ஆண்டவரே, அவளுக்கு அது போதுமானதாய் மட்டுமல்ல, மீதம் எடுக்கும் அளவுக்கு அவளுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எவரீர் ஆண்டவரே, இப்போது உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். அடிமை மறைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய மன்னாவை தந்து அவளை புஷ்டியாக்கி, ஆகவே அதை நாம் ஜூன் மாதம் 2வது வாரத்திலிருந்து நாம் வைப்பதற்கு ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். அதற்குள் ஆண்டவர் வெயிலின் தாக்கம் குறைய உதவி செய்வார். நாம் இப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபத்தை விடாதீர்கள். ஆண்டவர் ஆராதனை உலகம் முழுவதும் நடைபெறுகிற ஆராதனை நாளில் வெயில் குறைந்து குளிர்ச்சியான நிலை எல்லா இடங்களும் நிலவுவதற்கும், அருமையான விசுவாசி குடும்பங்கள் இருக்கிற வீடுகளிலே அவளுக்கு குளிர்ச்சியான நிலைகளை தந்து அவளை ஆசீர்வதிக்கவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுபோல 3வது வாரம் நடைபெறும் பெண்கள் ஐக்கிய கூட்டம் இந்த மே மாதம் நடைபெறாது என்று அறிவித்தது போல் நடைபெறாது. ஜூன் மாதத்திலிருந்து அது நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். துதி ஆராதனை எப்போதும் போல மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் சபையில் வைத்து. ஆனால் 1-2 பேர் தான் வருகிறீர்கள். முடிந்தால் நீங்கள் அனைவரும் வருவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தேவ பிரசன்னம் காணப்படவும் தேவனுடைய வல்லமை வெளிப்படவும் சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் அநேக விசுவாசிகள் ஜெபம் பண்ணுகிறீர்கள்.
ஒருவர் 15 நிமிடம் என்கிற அந்த நிமிடத்தில் ஜெபம் பண்ணுகிறீர்கள். 7 மணியிலிருந்து 7:15 வரை ஒருவரையும், 7:15 7:30 வரை ஒருவர் என்று இப்படி 15 நிமிடம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அப்போ நாடாளுமன்ற தேர்தல் 3 கட்ட தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இன்று 4 கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதி வெளியிடப்படும். ஓட்டு எண்ணப்பட்டு அறிவிக்கப்படும். இது பரலோகத்தின் தேவனுடைய சித்தம். தேர்தல் முடிவாக அறிவிக்கப்படவும் தொடர்ந்து நடைபெறும் 4 கட்ட தேர்தலிலும் ஆண்டவர் அவர் பிரசன்னமாகி தேர்தலை பார்வையிடவும் மனிதனுடைய தந்திரம், அவருடைய மந்திரம், எந்திரங்கள் எதுவும் செயல்படாதபடி ஆண்டவர் மனிதன் கட்டுக விரும்புகிற ராஜ்யம் நிறைவேறாதபடிக்கு, அவருடைய சித்த நிறைவேறும்படிக்கு தினமும் உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். +2 மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தார்கள். அத்தனை பேரும் பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். 10th மாணவர்களும் அவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். தொடர்ந்து +1 ரிசல்ட் வர இருக்கிறது. அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் இன்னும் அதிகமாக வரும் ஆண்டுகளிலே அவர்கள் மாநில அளவிலே ரேங்க் எடுக்கும்படி கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும்படி நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏற்கனவே அறிவித்தது போல ஜூன் 2வது வாரம் வரையிலும் ஆராதனை காலை 8:45க்கு ஆரம்பித்து 10:30 மணி வரையிலும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் செய்திக்காக கர்த்தர் தந்த வசனம் மார்க் 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு எரிகோவை விட்டு புறப்படுகிறார். எரிகோவை விட்டு புறப்படும் போது பர்த்திமை என்கிற ஒருவன், பார்வை இல்லாதவன், வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததை நாம் இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். இயேசு அவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகும்போது இயேசுவின் சீசர்களும் திரளான ஜனங்களும் இயேசுவோடு சென்றார்கள். இந்த பர்த்திமையு அதை விசாரிக்கிறான். திரளான ஜனங்கள் போகிறதினால் பார்வை இல்லாதவனாயிருந்தாலும் அவன் காதுகளில் சத்தம் கேட்கிறது. அநேக ஜனங்கள் போகிறார்கள். என்ன என்று விசாரித்த போது இயேசு செல்கிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் இயேசு போகிறார் என்று அறிந்தவுடன் அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஆனா 48 வசனத்துல பார்க்கிறோம், அவன் இப்படி கூப்பிட்ட போது அவனை அநேகர் அதட்டினார்கள். ஆனால் அவன் அதை கண்டுகொள்ளாமல், அதை பொருட்படுத்தாமல் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்தான். இயேசு செல்கிறார் என்று அறிந்தவுடன் இந்த பர்த்திமேயு பார்வையிழந்த மனிதன், தாவீதின் குமாரனே, நீர் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இயேசுவை பார்த்து அநேகர் தடுத்தனர், அவர்கள் அதட்டினார்கள். ஆனாலும் எந்த அதட்டுதலுக்கும் அவன் பொருட்படுத்தாமல், எந்த அதட்டுதலையும் தன் காதிலே போட்டுக் கொள்ளாமல், அவர்கள் சொல்வதை அவன் காதில் எடுத்துக்கொள்ளாமல், பொருட்படுத்தாமல் முன்னிலும் அதிகமாய், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது இயேசு நின்று, அவன் சத்தத்தை கேட்டு இயேசு நின்று தன்னோடு இருந்தவர்களை பார்த்து, அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அவன் அழைத்து வரப்பட்ட போது, அவன் இயேசுவிடத்தில் வந்தபோது இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு
என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அப்பா, நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், எதிர்பார்க்கிறாய் என்று இயேசு அவனிடத்தில் கேட்டபோது அவன் சொன்ன ஒரு காரியம், நான் வேற ஒன்னும் எதிர்பார்க்கல, எனக்கு பார்வை வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை தரம் மாறணும். நான் பார்வை இல்லாததினால் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா பார்வை எடுத்தால் இந்த இழி நிலையிலிருந்து நான் விடுதலை பெற்று கையினால உழைத்து வேலை செய்து நான் சம்பாதித்து பிழைத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. பாருங்க, நான் கையினால் ஏதாவது ஒரு வேலை செய்து, இன்றைக்கு இந்த பிச்சை எடுப்பது எனக்கு விருப்பம் இல்லை, நான் அதை விரும்பல. ஏதாவது வேறு வேலை செய்யணும், அதுல ஒரு வருமானத்தை பார்க்கணும், நான் உழைத்து நான் சாப்பிடணும், நான் உழைத்து என் தேவையை சந்தித்துக் கொள்ளணும் என்று இயேசுவிடத்தில் சொன்னா, வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம், எனக்கு பார்வையை கொடும், அது போதும் என்று சொன்னபோது இயேசு அவனை பார்த்து, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னவுடன் அவன் பார்வையடைந்து அவன் அவரை பின் சென்றான் என்று பார்க்கிறோம். இது எங்க நடந்தது? எரிகோவிலே நடைபெற்றது என்று பார்க்கிறோம். இந்த எரிகோ சவக்கடலுக்கு வடக்கே யோர்தான் நதியின் மேற்கு பகுதியில் யோர்தான் பள்ளத்தாக்கில் இருக்கிறது. எருசலேமுக்கு வடகிழக்கில் 18 மைல் தூரத்தில் உள்ள ஒரு பட்டணம் தான் இந்த எரிகோ பட்டணம். எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள், மோசையின் கீழ் வழிநடத்தப்பட்டு வந்த ஜனங்கள், மோசை பிற்பாடு யோசுவா அவர்களை தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறான். அவர்கள் யோர்தானை கடந்து கர்த்தர்களுக்கு கொடுத்த வாக்குத்த தேசத்துக்குள் பிரவேசித்த போது முதல் அவர்கள் கைப்பற்றின ஒரு பட்டணம் என்றால் இந்த எரிகோ பட்டணம். யோசுவா 6 அதிகாரம் 24 வசனத்துல இந்த பட்டணத்தை யோசுவாவும் ஜனங்களும் பிடித்து கொண்ட போது முதல் சுதந்திரித்துக் கொண்ட பட்டணம், தேவன் கொடுத்த வாக்குத்த தேசத்துக்குள் பிரவேசித்து முதல் அவர்கள் சுதந்திரித்துக் கொண்ட பட்டணம் இந்த எரிகோ பட்டணம். இந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடித்த போது யோசுவாவும் ஜனங்களும் அந்த பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் சுட்டரித்து போட்டான் என்று யோவான் 6 அதிகாரம் யோசுவா 6:24 வாசிக்கிறோம். அதை பிடித்தவுடனே பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் சுட்டரித்து போட்டுவிட்டு அதில் உள்ள பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த எல்லாவற்றையும் ஆலயத்தின் பொக்கிஷத்திலே சேர்த்து வைத்தான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று சேர்த்து வைத்தான். எல்லாவற்றையும் சுட்டெரித்து விட்டு பொன், வெள்ளி, இரும்பு, வெண்கலத்தால் செய்த எல்லா பொருட்களையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷத்திலே சேர்த்து வைத்தான் என்று பார்க்கிறோம். சேர்த்து வைத்தது மாத்திரமல்ல, இந்த பட்டணம் சுட்டரிக்கப்பட்டு விட்டது, இது மறுபடியும் யாராயிலும் எழும்பி அதை கட்டுவார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன சாபம் வரும் என்று சொல்லி சாபத்தையும் கூறுகிறார். 26 வசனத்தை வாசியுங்கள். இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எவன் மனுஷன், பாருங்க, இதை கட்டுகிற மனுஷன் சபிக்கப்பட்டிருக்க கடவன் என்று சொன்னான். பாருங்க, அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்ல வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுப்பான் என்கிற ஒரு சாபத்தை கூறுறான். யோசுவா அந்த பட்டணத்தை பிடிக்கிறான், அதை தீக்கரையாக்கி போடுகிறான். இப்போ ஒரு சாபம் சொல்கிறான், இந்த பட்டணத்தை யார் ஒருவன் எழும்பி கட்ட நினைக்கிறானோ அவனுக்கு ஒரு சாபம் இருக்கிறது. அந்த சாபம் என்னவென்றால், அவன் அதன் அஸ்திபாரத்தை போடும்போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல் வைக்கும் போது தன்னுடைய இளைய குமாரனையும் சாக கொடுப்பான் என்று அவன் ஒரு சாபத்தை கூறுகிறான். சாபம் கூறினது சாபம் நடந்ததா? சுமார் 600 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த யோசுவா சொன்ன இந்த சாபம் சுமார் 600 ஆண்டுகள் கழிந்தது. 600 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 1 ராஜாக்கள் 16 அதிகாரம் 34 வசனத்தை பார்க்கும்போது, இஸ்ரவேல் மேல் ஆகாப் ராஜாவா இருந்த நாட்களில் பெத்தேல் ஊரனாகி ஈயேல் இந்த எரிகோவை கட்ட துவங்கினான். அந்த வசனத்தை வாசிங்க.
அவன் நாட்களிலே ஆ. பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் பெத்தேல் ஊரியனாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அஸ்திவாரத்தை போடும்போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அபிராமன் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது அதை மாசல வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக செகூப் கொடுத்தான். என்னும் இளையகுமாரனை சாக கொடுத்தான். ஆண்டவர் உரைத்த வார்த்தைகள் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் மாறுவதில்லை. அல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் சொல்லி இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. இது மனுஷரால் எழுதப்பட்டிருந்தாலும் சாதாரண மனுஷரால் எழுதப்பட்டவைகள் அல்ல, பரிசுத்தவான்களாக ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களால் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் என்று சொல்லி நாம் எழுதி பெற்றிருக்கிறது. இது ஒரு சாதாரண மனிதன் வந்தால் எழுதப்பட்டதல்ல, பரிசுத்தமாக வாழ்ந்த கடவுளுடைய பிள்ளைகளாய் கடவுளுடைய தாசர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆகவே இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும், எத்தனை நூற்றாண்டுகளுக்கு போனாலும், எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் அதில் ஒன்றாகிலும் நிறைவேறாமல் போவதில்லை. அல்லேலூயா. அது ஆசீர்வாதமானால் அந்த ஆசீர்வாதம் நிறைவேறும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற தீங்கு அப்படியே நிறைவேறும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் உலகத்தில் நடைபெறுவதில்லை. உலகம் முழுவதிலும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒரு எழுத்து கூட மாறாமல் அப்படி நிறைவேறும். பாருங்கள், இந்த யோசுவா சொல்றான், இந்த எரிகோ பட்டணத்தை கட்டுவதற்கு ஒருவன் எழும்புகிறானோ அவன் அஸ்திவாரத்தை போடும்போது மூத்த குமாரனை சாக கொடுப்பான், வாசல்களை வைக்கும் போது இளையகுமாரனை சாக கொடுப்பான் என்று சொன்னது போல இந்த பெத்தேல் ஊரானாகிய ஈயோல் அதை கட்டும் போது அவன் அஸ்திவாரம் போட ஆரம்பிக்கிறான், மூத்த மகன் செத்து போறான். வாசலை வைக்கிறான், இளைய மகன் செத்து போறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறுவதில்லை. அல்லேலூயா. அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் சாவு வருமா? கர்த்தர் நம்மேல் இருந்த சாபங்களை சிலுவையின் மூலமாக குலைத்து போட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவள் நினைக்கிறான், ஐயா அப்ப சாபம் வருமா? முன்னோர்கள் சொன்ன சாபம் எனக்கு சம்பவிக்குமா? ஒருவேளை அந்த சாபத்தினால்தான் இன்றைக்கு இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு இருக்குதோ, இந்த துன்பமெல்லாம் எனக்கு இருக்குதோ, இந்த வியாதியெல்லாம் எனக்கு இருக்குதோ, இந்த நெருக்கம் எல்லாம் எனக்கு வருகிறதோ, இந்த நஷ்டமெல்லாம் எனக்கு வருகிறதோ, இந்த வேதனை எல்லாம் எனக்கு வருகிறதோ என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. நீங்கள் நானும் அந்த சாபங்களுக்கு நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய சாபங்களை, நம்முடைய எல்லா சாபங்களை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த சாபம் நம்மை தொடருவதில்லை. அல்லேலூயா. அந்த சாபம் நமக்கு வருவதில்லை, அந்த சாபம் நமக்கு பலிப்பதில்லை. கர்த்தர் அந்த சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் செல்கிற பாதைகள், துன்பமான பாதைகள், நெருக்கமான பாதைகள், பிரச்சனைக்குரிய பாதைகள் செல்லும் போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை அந்த சாபமா இருக்குமோ, ஒருவேளை இந்த சாபமா இருக்குமோ, என் முன்னோர் செய்த சாபமா இருக்குமோ, யாரோ எனக்கு சொன்ன சாபமா இருக்குமோ, அல்லது நான் செய்த பாவத்தினால அக்கிரமத்தினால எனக்கு சாபமா இருக்குமோ என்று நீங்கள் ஒருபோது கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அந்த சாபங்களை இயேசு நம்முடைய முதுகுக்கு பின்பே எரிந்து போட்டு விட்டார். அல்லேலூயா. அதை கடலின் ஆழத்திலே தூக்கி போட்டு விட்டாராம். கடல் ஆழத்துக்குள்ள கிடக்கிற பொருளை கண்ணால பார்க்க முடியாது. முதுகுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பொருளை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. நம்ம முதுகுக்கு பின்னாடி ஒரு பொருள் இருக்கிறீங்க, முதுகு பின்னாடி நமக்கு இருக்கிற எந்த பொருளை யாராவது பார்த்து இருக்கிறோமா? அதை பார்க்க முடியாது. அப்படி கர்த்தர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்ம வரை இருந்த பாவங்களை, சாபங்கள் எல்லாம் அவர் எரிந்து போட்டார் என்று பார்க்கும். ஆகவே சாபங்கள் என்று ஒருபோது நினைக்க வேண்டாம். சாபமா இருந்தாலும் ஆண்டவரை ஜெபிங்க. ஆண்டவரே, என் சாபங்களை என்னை விட்டு நீ நீக்குவேன் என்று சொல்லி இருக்கிறேன். என் சாபங்களுக்காக நீ சாபமான சிலுவையில். ஆகவே அந்த சாபம் என்னை தொடரக்கூடாது, என் பிள்ளைகளை தொடரக்கூடாது, என் சந்ததிகளை தொடரக்கூடாது, என் வாழ்க்கையை தொடரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் தந்து பெரிய விடுதலையை, ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்கள், தாவீது அங்கே பெத்தேல் ஊரானாகிய இந்த நாட்களிலே அங்கே நடந்த காரியம், ஆண்டவர் யோசுவாவை சொன்ன காரியம் அப்படியே நடந்தது என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசி ஆகிய எலியாவின் காலத்தில் இந்த எரிகோ பட்டணத்துல அங்கே பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு கலாசாலை இருந்துதான். நீங்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் 15ஆம் வசனத்திலும் பார்க்கும்போது இந்த எரிகோ பட்டணத்துல எலியாவின் காலத்துல, தீர்க்கதரிசியா எலியாவின் காலத்துல தீர்க்கதரிசிகளுக்கு என்று பாடசாலை இருந்தது.
கலாசாலை இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த எரிகோ என்பதற்கு பல அர்த்தம் இருக்கிறது. சபிக்கப்பட்ட இடம், வாசனையான ஸ்தலம் என்கிற பல பொருள் அதற்கு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சொல்லப்பட்டிருக்கிற எரிகோ, இயேசு அந்த அங்கிருந்து புறப்பட்டு அந்த எரிகோ மகா எருதினால் கட்டப்பட்டிருந்த பட்டணம் என்று பார்க்கிறோம். இந்த மகா எருதினால் கட்டப்பட்ட இந்த பட்டணத்திற்கு பேரிச்ச மர பட்டணம் என்று அழைக்கப்பட்டதுதான். இதெல்லாம் வரலாறு. இந்த எரிகோவுக்கு ஆண்டவர் செல்லும் போது, எரிகோவை விட்டு புறப்படும் போது பார்வையற்ற இந்த பர்த்திமேவுக்கு கர்த்தர் பார்வை கொடுக்கிறார். எரிகோவையில பிரவேசிக்கும் போது, எரிகோவுக்கு நுழையும் போது இயேசு சகைவை சந்தித்ததை பார்க்க லூக்கா 19 முதலாவது எரிகோவுக்கு இயேசு பிரவேசிக்கிறார், உள்ள போகிறார். எரிகோவுக்குள்ள போகும்போது சகைவை கர்த்தர் சந்திக்கிறார். எரிகை விட்டு புறப்படும் போது இந்த பர்த்திமேவை கர்த்தர் சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பர்த்திமேயு என்ன செய்கிறார் என்றால், இயேசுவை பார்த்து சொன்ன ஒரு காரியம் தான் பார்க்கிறோம். மார்க் 10:17 இயேசு செல்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த பர்த்திமேயு என்ன செய்தான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பர்த்திமேயுக்கு பார்வைதான் இல்லை, ஆனா அவனுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மனக்கண் இருந்தது. அல்லேலூயா. பார்வை இல்லைங்க, ஆனா சத்தியம் என்னன்னு அவனுக்கு நல்லா தெரிந்திருந்தது. எது உண்மைன்னு அவனுக்கு தெரிந்திருந்தது. தாவீதின் குமாரன் இயேசு யார் என்பது அந்த சத்தியம் அவனுக்கு தெரிந்திருந்தது. எரேமியா 23 5-6 எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? தாவீதின் கிளையில ஒருவர் தோன்றுவார், அவர் ராஜாவாயிருப்பார், அவர் ராஜாதி ராஜாவாயிருந்து ராஜரீகம் பண்ணுவார், அவர் மீட்பராயிருப்பார், அவர் சுகமாய் வாழ பண்ணுகிறவராயிருப்பார், அவர் என்ன செய்கிறார், நீதியா இருக்கிற கர்த்தராயிருப்பார் என்று சொல்லி இந்த எரேமியாவுக்கு அந்த பார்க்க ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. தாவீதின் கிளையிலிருந்து ஒருவர் தோன்றுவார், அவர்தான் நீதி உள்ள கர்த்தர், அவர் மீட்பர், அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர், ராஜரீகம் பண்ணுகிறவர், அவர் நீதி உள்ள கர்த்தர், அவர் சுகமாய் வாழ பண்ணுகிறவர் என்கிற அந்த சத்தியத்தை, மேலான சத்தியத்தை இந்த பர்த்திமேயு அறிந்திருந்தான். அல்லேலூயா. பாருங்கள், பார்வை அவனுக்கு இல்ல, ஆனா அவனுக்கு வேதத்தை குறித்த சத்தியத்தை அறிகிற அறிவு அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. அநேக பார்வை உள்ளவங்களா இருந்தாங்க, நல்ல கண் பார்வை இருந்தது, ஆனா இந்த சத்தியம் அவர்களுக்கு தெரியல. ஆண்டவர் தாவீதின் குமாரன் என்று சொன்னபோது அவர்கள் அவரை இழிவாய் பேசினார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கு ஒரு பெரிய சத்தியம் இருந்தது. இயேசு யார் என்கிற சத்தியம் இருந்தது, அவன் அறிந்திருந்தான். பார்க்கிறோம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான். இயேசு செய்த அற்புதங்கள், அவர் செய்த போதனைகள், அவர் செய்த செயல்கள் எல்லாவற்றையும் அவன் கேள்விப்பட்டிருந்த போது இந்த இயேசு இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட தாவீதின் கிளையில் தோன்றின தாவீதின் குமாரன் என்கிற சத்தியத்தை அறிந்திருந்தான். அவர் தான் நீதி உள்ள கர்த்தர் என்று அறிந்திருந்தான். அவர் சுகம் தருகிறவர் என்று அறிந்திருந்தான். அவர் மீட்பர் என்று அறிந்திருந்தான். அவர் ராஜாவா இருக்கிறவர் என்று ராஜரீகம் என்று அறிந்திருந்ததுனால அவன் இயேசு செல்கிறார் என்று தெரிந்த உடனே, அவன் இயேசு போகிறார் என்று தெரிந்த உடனே அவன் சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, எபேசியர் 1:19 இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும், அவருடைய மகத்துவத்தின் மேன்மை என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் சொல்றார். அப்போ என்ன நமக்கு வேண்டும் என்று ஜெபிக்கிறார்? ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் திருச்சபையாருக்கும் அவர் வேண்டிக் கொள்கிற காரியம், அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்கிற வல்லமை நமக்கு அறிகிற அறிவு, பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும் என்று அவன் ஜெபித்ததை குறித்து பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருக்கு பார்வை இருக்கிறது, ஆனால் அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்கிற வல்லமை இல்லாமல் இருக்கிறது, அறிவு இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்ன?
ஏன் அவருடைய வல்லமை அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியல? நாமும் அவரை அறிந்து கொள்ளாமல் இருந்தோம். நாமும் நம்முடைய ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களா இருந்தோம். நமக்கு இயேசு யார் என்று தெரியாதவர்களா இருந்தோம். அவர்தான் நீதியுள்ள கர்த்தர் என்று அறியாதவர் இருந்தோம். அவர்தான் ராஜாதி ராஜாவா இருக்கிறவர் என்று அறியாது இருந்தோம். அவர்தான் மீட்பர் என்று அறியாது இருந்தோம். காரணம் என்னன்னு சொல்லும் போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அது உலகத்தின் அதிபதியானவன் பிசாசானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். அல்லேலூயா. ஆனா யாரோ ஒருவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நமக்காக ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இவளுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடு, அறிந்து கொள்கிற மனக்கண்களை தாரும் என்று யாரோ ஒருவர் உங்களுக்காக எனக்காக ஜெபித்ததினாலே நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தார். அவர் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை போல அநேக மக்கள் பார்வையிட்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசுவின் மகிமையை அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே அவர்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். சாத்தான் அவர்களை கூடாக்கி வைத்திருக்கிறான். நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே, இப்படி நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய மகிமை அறிந்து கொள்ள எனக்கு மனக்கண்களை தந்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களும் உம்மை அறிந்து கொள்வதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் அவர்களுக்கு தாரும் என்று நாம் நம்முடைய ஜெபங்களிலே ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் சாத்தான் மனக்கண்களை குடாக்கி வைத்திருக்கிற அநேகரை கொள்ளை பொருளாய் நமக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தர் ரட்சிக்க கர்த்தர் கிருபை தருவார். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்த சாத்தானுடைய கட்டிலிருந்து என்னை விடுவித்தது போல அநேக மனக்கண்களை குடாக்கி வைத்திருக்கிற சாத்தான் பிடியிருந்து ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு மனக்கண்களை கொடும் என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. சாத்தானுடைய பிடியிலிருந்து, சாத்தானுடைய அந்தகாரத்திலிருந்து கர்த்தரை விடுவித்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பாருங்கள், இயேசு அவன் சத்தத்தை கேட்டு இயேசு நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். அவன் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன போது அவனுக்கு கர்த்தர் பார்வையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தோடைய பிள்ளைகளே, அவர் கேட்டார், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். இந்த நாளிலும் நாம் எதிர்பார்க்கிறவைகள், நாம் விரும்புகிறவைகள் அநேகம் இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் கேட்கும் சொன்னார், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்க? இன்றைக்கு அநேகர், ஆண்டவர் எனக்கு அதை செய்ய மாட்டாரா, எனக்கு இதை செய்ய மாட்டாரா, என் பிள்ளைகளுக்கு அதை செய்ய மாட்டாரா, என் குடும்பத்துல அதை செய்ய மாட்டாரா, என்னுடைய பொருளாதாரத்துல இதை செய்ய மாட்டாரா, என் செய்கிற வேலையில அதை செய்ய மாட்டாரா, என் ஊழியத்தில் அதை செய்ய மாட்டாரா, என்னுடைய குடும்பத்தில் இதை செய்ய மாட்டாரா என்று அநேக காரியங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று எதை எதிர்பார்க்கிறீங்களோ, எதை விரும்புங்களோ அதை நீங்க அவரிடத்துல சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லணும். உங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு நிறைவேறணுமா? நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் பெற்றுக்கொள்ளணுமா? நீங்கள் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்யணுமா? அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் அதை ஆண்டவர் தமிழத்தில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தெரியாதா? இவன் தாவீதின் குமாரனே என்று 10 பேர் கூப்பிடும் போதே அவருக்கு தெரியும் இதுக்குதான் கூப்பிடான்னு சொல்லி. ஆனால் அவன் வாயினால அதை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் இயேசு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்க? எதை உங்களுக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்க? எதை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்க? எதை உங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்க? அதை இயேசுவிடத்தில் சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் சொன்னால் அதை உங்களுக்கு கர்த்தர் அருளி செய்வார். அல்லேலூயா. பாருங்கள், யாக்கோபு 4ஆம் நிருபத்துல 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நாம் அநேக எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம், ஆனா பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை? ஏது நமக்கு கிடைக்கல? அது ஏன் நம்முடைய வாழ்க்கையில நாம் அடையல என்று சொன்னால் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஜெபம் பண்ணாதனால் என்று வாசிக்கிறோம். அந்த 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும், நீங்க ஆசைப்பட்டு உங்களுக்கு கிடைக்கல, நீங்க விரும்பியும் கிடைக்கல, எதிர்பார்த்தும் கிடைக்கல. ஏனென்றால் கடைசி பின்பகுதி வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால. நீங்கள் விண்ணப்பம் பண்ணல, நீங்க கேட்கல,
நீங்க ஆண்டவரத்துல ஆண்டவரே தாரும் என்று கேட்கல, ஜெபம் பண்ணல. நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் தந்திருப்பார். அநேக காரியங்களை எதிர்பார்க்கறீங்க, அநேக காரியங்கள் விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, இச்சிக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க, ஆனா கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஏன் பெற்றுக்கொள்ளல? அந்த குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி, ஆண்டவரே இது எனக்கு தாரும், இதை எனக்கு செய்யும், இது எனக்கு செய்தே ஆகணும், இது எனக்கு தந்தே ஆகணும் என்று விடாப்படியா நீங்க ஆண்டவரை ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. ஜெபம் பண்ணா கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களோ அதை அவர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றால், அதை உங்களுக்கு தர வேண்டும் என்றால், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுக்கு அதை அருள் செய்ய வேண்டும் என்றால், முதலாவது செய்ய வேண்டிய காரியம் அது கர்த்தரிடத்துல சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லணும். எது உங்களுக்கு தேவை? ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரிடத்துல நீங்கள் அதை குறித்து விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் அதை குறித்து நீங்க சொல்லணும், கேட்கணும். இயேசு நமக்கு சொல்லி இருக்கிற காரியம் என்ன? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொன்னார். 7:8 ஏனென்றால் கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்கிறானா, கேளுங்கள் கொடுக்கப்படும், ஜெபம் பண்ணுங்கள் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க என்றால் ஜெபிக்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அது மாத்திரம் யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன அவர் செய்ய வேண்டும் விரும்புகிறாரோ அதை வாயை திறந்து அவரிடத்துல கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. சில சொல்லலாம், நான் கேட்கும் முன்பாகவே எனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கும் போது எதுக்கு நான் கேட்கணும், எதுக்கு இதுக்காக ஜெபம் பண்ணணும்? கேட்கல. நாம் பெரும்பாலும் வேற எந்த காரியத்தை ஆண்டத்துல கேட்டதில்லை. சபையை எனக்கு ஆசீர்வதியும், ஆராதனை ஆசீர்வதியும், ஊழியத்தை பெருக பண்ணும், ஆத்மாக்களை தாரும், ஆசீர்வாதம், இதுதான் கேட்பேன். என்னுடைய சொந்த காரியத்திற்காக உடைக்கோ உணவுக்கோ அது கேட்டதே கிடையாது. ஆனா இப்போ ஒரு ரகசியத்தை தெரியும், கேட்டதில்லை. இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன், எதுவானாலும் கேட்டால் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கேட்காம ஆண்டவர் தருமாட்டார், தருவார். கேட்காமலே தருவார். ஆனாலும் அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்பதை அவர் தன் வாயினால் அவருக்கு சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவனுக்கு அதுதான் கேட்க, உனக்கு என்னப்பா நான் செய்ய விரும்புகிறா, என்ன எதிர்பார்க்கிறா, உனக்கு நான் என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டிய எதிர்பார்க்கிறா, விருப்பம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன என்று இயேசு கேட்ட உடனே அவன் சொல்றான், ஆண்டவர் எனக்கு பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன போது அவனுக்கு கர்த்தர் பார்வை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் கேட்பதை பெற்றுக் கொள்வதற்கு, நாம் இடத்தில் எதிர்பார்ப்பதை பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் அதை இயேசுவிடத்திலே கேட்க வேண்டும். அல்லேலூயா. நாம கேட்க வேண்டும். அதுக்கு முன்பாக நாம் எதிர்பார்க்கிறவர்களுக்கு தர வேண்டும் என்றால் நாம் அவரிடத்துல வரணும். பாருங்கள், இயேசு அவனை அழைக்கிறார். இயேசு அழைத்த உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்தானாம். முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அதை விட முக்கியமான காரியம், இயேசுவிடத்தில் வரணும். என்ன செய்வார்? நம்முடைய கண்கள் இயேசு விட்டு வேறு பக்கம் போகக்கூடாது. மந்திரவாத இடத்துல போகலாம், அல்லது அவன் பெரிய ஆளு, அவன் நமக்கு உதவி செய்வான், இவன் நமக்கு ரொம்ப நேசிக்கிறவன், அவன் நமக்கு உதவி செய்வான், வசதியான ஆளு, இவர் நமக்கு உதவி செய்வார் என்று இவங்களை பார்க்காம நாம் என்ன இந்த காரியத்தை உங்களுக்கு அவர் செய்யணும் நினைக்கிறீங்களோ விரும்புறீங்களோ அதை இயேசுவிடத்திலே போய் நீ கேட்கணும். அல்ல, முதலாவது இயேசுவிடத்துல போகணும். இயேசுவிடத்துல போய் அதை கொடுக்கணும், சொல்லணும். அந்த மனிதன் இயேசுவிடத்துல வந்தான். அப்போது அவர் கேட்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று கேட்டார். அப்ப முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நம்முடைய எந்த காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ விரும்புகிறீர்களோ அதை கேட்பதற்கு இயேசுக்கு முன்பாக வர வேண்டும். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் வர வேண்டும். இரண்டாவது, இயேசுவிடத்துல வாய் திறந்து சொல்லணும். மூன்றாவதாக, எதிர்பார்க்கிற இந்த காரியத்தை இயேசுவை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது என்கிற விசுவாசத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. ஏன் இந்த பர்த்திமேயு அந்த இயேசு போகிறார் என்று அறிந்த உடனே அவன் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று கேட்டான்னா அவனுக்கு தெரியும், இந்த இயேசு தான் சுகமா வாழ பண்ணுகிறவர், இந்த இயேசு தான் ரட்சிக்கிறவர், இந்த இயேசு தான் தாவீதின் கிளையில் தோன்றினவர், இந்த இயேசு தான் ராஜாதி ராஜாவா இருக்கிறவர். இவரை நான் விட மாட்டேன், இவரால் தான் எனக்கு பிரச்சனை தீரும், இவரால் தான் எனக்கு பார்வை கொடுக்க முடியும், இவரால் எனக்கு பார்வை கொடுக்க முடியும், இவரை எல்லாம் எனக்கு பார்வை கொடுக்க முடியாது என்கிற விசுவாசத்தோடு அநேகர் தடுத்த போதும் அவனை அதட்டின போதும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இயேசுவே என்று கூப்பிட ஆரம்பித்தான். அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது நாம் முதலாவது இயேசுவிடத்தில் வரணும்.
இரண்டாவது நம்முடைய காரியத்தை இயேசுவிடத்துல மனம் திறந்து சொல்லணும். மூன்றாவதாக இயேசுவை தவிர என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு யாருமே இல்லை. இயேசுதான் எனக்கு பிரச்சனை தீர்வு. இயேசுதான் என் காரியத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும். இயேசுவை தவிர எனக்கு யாராலும் இந்த காரியத்தை தீர்த்து வைக்க முடியாது. இயேசுவை தவிர யாராலும் இந்த தேவையை சந்திக்க முடியாது. இயேசுவை தவிர என் விருப்பத்தை யாரால் நிறைவேற்ற முடியாது. இயேசுவை தவிர யாராலும் எனக்கு இந்த உதவி செய்ய முடியாதுங்கிற அந்த உறுதியான விசுவாசத்தோடு இயேசுவிடத்தில் வரணும். அல்லேலூயா. மூன்றாவதாக நான்காவதாக இயேசுவின் மேல் கொண்ட அந்த நம்பிக்கையை என்ன செய்யணும்? நாம இழந்து போகாதபடிக்கு அதை மற்றவர்களுக்கு அறிக்கை செய்யணும். இயேசு மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையை இழந்து போகாதபடிக்கு செயல் மூலமா காட்டணும். அப்ப அதட்டுறாங்க, நீ ஏன் தாவீதின் குமாரனை கூப்பிடுறா, உனக்கு என்ன கிடைக்க போகுது என்று அதட்டினார்கள். ஆனால் எதையும் கண்டுகொள்ளல. காதுல கேட்கிறான், ஆனா பொறுப்படுத்தல. காது கேட்காதோன போல ஒரு செவிடனை போல நடந்து கொள்கிறான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். அவன் தம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துதல செயலிலே காட்டினான். அல்லேலூயா. அவன் நம்பிக்கையா இருக்கிறேன், இயேசுவை தவிர என் பிரச்சனை யாரால் தீர்க்க முடியாது. இயேசுதான் எனக்கு பிரச்சனைக்கு தீர்வு. என் தேவை இயேசுவை தவிர யாரால் எனக்கு செய்ய முடியாது. இயேசுவை தவிர என் விருப்பத்தை யாரால் நிறைவேற்ற முடியாது. இயேசுவை தவிர என் எதிர்பார்ப்பை யாராலும் நிறைவேற்ற முடியாது என்கிற அந்த நம்பிக்கையை எழுச்சிதான் அவன் செயலிலே காட்டினான் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்த சங்கீதம் 31 சங்கீதம் 19-20 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த வசனத்தை வாசியுங்கள். நேரம் ஆகிக்கொண்டிருக்கிறது, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். 5 நிமிடத்தில் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கு. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு மட்டுமல்ல, அது மனுஷருக்கு முன்பாக அதை அறிக்கை பண்ணவர்களுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளமா இருக்கிறதா. அது மாத்திரமல்ல, நன்மை மட்டுமல்ல, அவருக்கு விசேஷ நன்மை வைத்திருக்கிற அவர்களை அகங்காரம் உள்ள மனுஷருக்கு மறைத்துக் கொள்வாராம். அநேக அகங்காரிகள், எனக்கு ஒரு அகங்காரம் உள்ள அநேகர் இருக்கிறாங்க. இவங்க எனக்கு என்ன செய்வாங்களோ நீ பயப்படுறீங்களா? அந்த வசனம் சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் போது, மனுஷனுக்கு முன்பாக நீ கர்த்தரை நம்புகிறவர்கள் என்பதை நீங்கள் செயலில் காட்டும் போது அந்த அகங்காரிகளுக்கு கர்த்தர் உங்களை மறைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. நாவின் சண்டைகளுக்கு உங்களை விலக்குவார். அநேகர் உங்களோட சண்டை போட எத்தனைத்துக் கொண்டிருக்கிறாங்க. உங்களை எப்ப சண்டை போடலாம், எப்படி சண்டை போடலாம், எப்படி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலான்னு அவன் நாவு உதவி துடித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அந்த நாவின் சண்டைகளுக்கு உங்களை விலக்கி ஒழித்து வைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. அகங்காரிகளுக்கும் உங்களோட சண்டை போடுறவங்களுக்கு, ஏத்து நிற்கிறவங்களுக்கு, உங்களோட போராடுறவங்களுக்கு விலக்கி உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. எப்போது நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்பட என்பதை செயலிலே காட்டும் போது என்று பார்க்கிறோம். எதிர்பார்க்கிற அந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு நீங்கள் 5வது செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. மார்க் 10 50 வாசியுங்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு இயேசுவிடத்தில் வந்தான். நாமும் சில வஸ்திரங்களை எறிந்து விடணும். சகரியா 3 1 கர்த்தர் பிரதான ஆசாரிய யோசுவாவை சகரியாவுக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த சகரியா இருக்கிறான். சகரியாவுக்கு விரோதம் செய்யும்படி, சகரியாவுக்கு தீமை செய்யும்படி சாத்தான் வலது பக்கத்தில் இருக்கிறான். அந்த அதிகாரத்தில் 1 வாசிக்கலாம். சகரியாவுக்கு யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த பிரதான ஆசாரியன் வலது பக்கத்தில் சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான். எதுக்கென்றால் அவன் மேல் விரோதம் செய்வதற்கு, அவனுக்கு விரோதம் குற்றம் சாட்டுவதற்கு அவன் நின்று கொண்டிருக்கிறான். காரணம் என்ன என்று சொன்னால் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் வஸ்திரம் அழுக்கு அடைந்திருந்தது. அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அந்த காலத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். ஒளியின் பிள்ளைகளாய் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் புதிய ஏற்பாட்டிலே உங்களையும் என்னையும் குறித்து வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 2 9 தேவன் தெரிந்து கொண்ட நம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி இருக்கிறது. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். யோசுவாவை போல, பிரதான ஆசாரியனே யோசுவாவை போல கர்த்தர் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் பிரதான ஆசாரிய கூட்டமாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிற நமக்கு யூதா 23 சொல்லுகிறார்,
மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறித்து தள்ளுங்கள் என்று அறிவுரை கூறுகிறார். நாம் மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம விட்டு அகற்று தள்ளணுமா? அப்படியான எபேசியர் 10:4 17-19 வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் மற்ற புறஜாதிகளைப் போல இப்படி நீங்கள் ராஜாரிய கூட்டமாய் இருக்கிற நீங்கள் மாம்சத்தால் கரைப்பட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளான நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் போதிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் புறஜாதிகள், அதாவது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நடந்து கொள்கிறது போல நீங்கள் நடந்து கொள்ளாமல், அவர்கள் தங்கள் இருக்கும் அறியாமையினால் தேவனுக்கு அந்நியராய் இருப்பது போல நீங்கள் அந்நியராயிராமல், உணர்வில்லாதவராய் இருப்பது போல உணர்வில்லாதவர்களாயிராமல், நீங்கள் அசுத்த நடக்கைகளை உள்ளவர்களாய் வாழாமல் வாழுங்கள் என்று எச்சரிக்கிறார். அசுத்தமான காரியங்களுக்கு நாம் விலகி இருக்கணும். அல்லேலூயா. அசுத்தம் நம்மை கரைப்படுத்தும். அசுத்தமான காரியங்கள் நம்மை கரைப்படுத்தும். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல் பாதுகாத்துக் கொள்ளணும். அதை அசுத்தப்படுத்தாமல் பாதுகாத்துக் கொள்ளணும். அது அழுக்குப்படியாமல் பாதுகாத்துக் கொள்ளணும். அது எப்போதும் போல பிரகாசமாக இருக்கும்படி கர்த்தர் தந்திருக்கிற ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்ளணும். அந்த ரட்சிப்பு நாம் கரைப்பட்டிருக்கும் போது சாத்தா நமக்கு வலது பக்கத்தில் நின்று கொண்டே இருப்பான். அல்லேலூயா. நாம் ஏதாவது ஒரு கரை இருக்குமானால், ஏதாவது ஒரு அழுக்கு நமக்குள் இருக்குமானால், ஏதாவது ஒரு மாம்ச அழுக்கு நம்மோடு இருந்து கொண்டிருக்குமானால், நம்மோடு ஒட்டி கொண்டிருக்குமானால், அந்த சாத்தான் எப்போது நமக்கு விரோதமாய் நிற்பதற்கு வலது பக்கம் நின்று கொண்டிருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஏதாவது ஒரு நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய பிள்ளைகளாய், நீங்கள் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய பிள்ளைகளாய், நீங்கள் ஏதாவது ஒரு அழுக்குக்கு, மாசுக்கு, மறுவான காரியங்களுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுத்து இருக்கிறீர்களா? அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவிடத்துல வந்தா நீங்க எதிர்பார்க்கிற எதுவோ, நீங்க விரும்புகிறது எதுவோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அவர் அந்த மாசு இருக்க கூடாதுங்க, அழுக்கு இருக்க கூடாதுங்க. நாம் கர்த்தர்மை ரட்சித்தார். முந்தின நடக்கைக்குரிய அந்த மோசம் போக்குற நடக்கை விட்டு நாம் முந்திய நடக்க, பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம், பழைய நடக்கை இதெல்லாம் விட்டு புதிய மனுஷனாக கிறிஸ்துவை போல நாம் வாழ்வதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பிசாசு நமக்கு உறவு செய்வதற்கு யோசுவாவுக்கு வலதுபுறம் நின்றது போல வலதுபுறம் நிற்பான். அது மூலமாய் நமக்கு உறவுகளை செய்வான். ஆகவே அப்படிப்பட்ட வஸ்திரத்தை எரிந்துவிட்டு இயேசுக்கு முன்பாக வருவோம் என்றால், மாம்சத்தால் கரைபடுகிற வஸ்திரத்தை எரிந்துவிட்டு, உலகத்தால் கரைபடுகிற வஸ்திரத்தை எழுந்துவிட்டு, பழைய மனுஷனால் கரைபடுகிற சுபாவங்களை தூக்கி எறிந்துவிட்டு நாம் புதிய மனுஷனாக கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். 6வதாக அதை சொல்லி முடிக்கிற வசனம், நேரம் போயிட்டு தான் இருக்குது, நான் முடிக்கிறேன். 6வது செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அவர் எழுந்து வாசியுங்கள். 6வது செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஏசாயா 52:2-3 வாசியுங்கள். ஏசாயா 52:2-3. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. போதும். ஆண்டவர் சொல்றார், தூசியை நாம் உதறணும். முதலாவது அழுக்கு படிந்த, கரை படிந்த வஸ்திரத்தை, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற அனுபவத்தை, உலகத்தால் கரைபடுகிற அனுபவத்தை, இந்த பழைய நடுக்கைகள், அந்த சுபாவங்களை கரைபடுகிற அந்த அனுபவத்தை நம்மை விட்டு எரிந்து விட்டு இயேசுக்கு முன்பாக வந்து நின்றால் அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். எதை இருப்பீர்களோ, எதை விரும்புகிறோம் அதை உங்களுக்கு அருள் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். 6வதாக செய்கிற காரியம், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் பார்க்கிறோம், தூசியை உதறி விட்டு நாம் அடுத்துல வரணும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார். 3-5 வசனம் வரையிலும், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ பாராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை தூக்கி எடுத்து போடு. அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மற்றவர்களை குற்றவாளிகளாய் திருப்பதற்கு நீ துடித்துக் கொண்டிருக்காத. எப்படியாவது குற்றம் சொல்லி, எப்படியாவது எதையாவது சொல்லி அவங்க குற்றப்படியை சுமத்தி குற்றவாளியை நிரூபிக்கணும், அதுக்கு துடித்து கொண்டிராத. ஏனென்றால் அவங்க கண்ணில் இருக்கிறது தூசி தான் இருக்குது. உன் கண்ணில் இருக்கிறது அது அவங்க சுமக்கிற தூசி. அந்த மரத்திலிருந்து இழைக்க பெற தூசி. ஆனா நீ சுமக்கிறது ஒரு உத்திரத்தையே சுமந்து கொண்டிருக்கிற. அதான் ஆண்டு சொல்றாரு. அப்ப உத்திரத்தை நீ அந்த தூசியை உதறி நீ பார்க்கிற உத்திரத்தையே நீ சுமக்கிற. ஆனா மற்றவங்களை எப்படியா குற்றவாளியா தீர்க்க அதுக்கு முடிவு பண்ணிட்டு நிக்கிறா. ஆண்டு சொல்றாரு, அது உனக்கு வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது ஓனி சுமக்கிற உத்திரத்தை நீ தூக்கி போட்டு ஏட்டவா.
அவன் கண்ணு இருக்கிற தூசியே தூக்கி போட நீ வகை பார்க்காது. அது அவங்க கத்து நான் பார்த்துக்கிடுவேன், நான் பார்த்துக்கிடுவேன். அவங்க தூசி, அது என் பார்வை கத்து, அவன் என் பார்வைக்கு தூசி. நீ ஒரு பெரிய உத்தரத்தையே சுமப்பது போல நினைச்சிட்டு எப்படியா குற்றவாளியா தீப்பை அதுக்கு ஒரு முடிவு கட்டி நிற்கிறா. அது எந்த யாரா இருந்தாலும், யாரை குறித்தானாலும் சரி, குடும்பத்தினாலும், வேலை செய்கிற இடமானாலும் சரி, நம்ம பணி செய்கிற இடமானாலும் சரி, சபையானாலும் நாம் அதை காரியம் செய்யக்கூடாது. நாம ஏன்னு சொல்ல, முதலாவது நீ எதை சுமக்கிறா தெரியுமா? பெரிய கட்டைய உத்தரத்தை சுமந்து கொண்டிருக்கிறா. அதை முதலாவது உன்னை விட்டு நீக்கப்படுவதற்கு பாரு. அல்லையா? அதான் சொல்ற, தூசியை உதிரி விட்டு எழுந்துரு. நாம் தூசி ஆனாலும் உத்தரமானாலும், நாம் சுமக்க ஒரு உத்தரமானாலும் சரி, தூசி ஆனாலும் அது கூட நமக்கு தடை தான். தூசி தானே. இந்த காரியத்தை ஆண்டவர் கண்டுகொள்ள மாட்டார. அவங்க பெரிய உத்தரத்தையே சுமக்கிறாங்க, நான் தூசியை தானே செய்யறேன். தூசியை வைத்துட்டு ஏன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? அந்த உத்தரத்தை எடுத்துப்படுவதற்கு முயற்சி ஏன் பண்றோம்னு சொல்லி சொல்றியா? கத்து சொல்ற, முதலாவது எப்பா அது தூசிப்பா, ஏமா தூசிமா, நீ அந்த தூசியை எடுத்துப்பட வகை பார்க்காத. நீ உத்தரத்தை சுமக்கிற பெரிய கட்டையே சுமக்கிறா, தூக்க முடியாத கட்டையை சுமந்து கொண்டிருக்கிறார். அதை தூக்கி விட்டு ஏட்டவா என்று ஆண்டு சொல்றார். அன்பாது 6வதாக கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்றால் நம் சுமந்து கொண்டிருக்கிற அந்த உத்தரத்தை தூக்கி எறிந்து விட்டு நம்ம இயேசுவிடத்தில் வரணும். ஹல்லேலூயா. எழுந்து வரும்போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த விடுப்பிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிற முதலாவது நாம் பார்க்கிறோம், அவர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற காரியத்தை, விரும்புகிற காரியத்தை அவர் உங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்றால் முதலாவது இயேசுவிடத்திலே வர வேண்டும். 2வது எதை விரும்புகிறீர்களோ, எதை கேட்கிறீங்களோ அதை இயேசுவிடத்தில் சொல்லணும். 3வதாக இயேசுவை தவிர வேறொருவராலும் அதை எனக்கு தர முடியாது என்று நீங்கள் இயேசுவை உறுதியான நம்பிக்கையோடு இருக்கணும். 4வது அந்த நம்பிக்கை மனசு முன்பாக செயலிலே காற்றுள்ளா இருக்க வேண்டும். 5வதாக முந்தின நடக்கைகளை களைந்து எறிந்துவிட்டு மெய்யா நீதியும் பரிசுத்தமுள்ளவாய் வாழ வேண்டும். 6வதாக நாம் சுமக்கிற அந்த உத்தரத்தை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவுக்கு நிற்கும் போது கர்த்தர் நாம் விரும்புகிறதை எதிர்பார்க்கிறதை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் முன்பாக வரணும், அவருடைய முன்பாக சொல்ல வேண்டும். அவர் நம்பிக்கையா இருக்கணும். எந்த தடைகள் வந்தாலும் அது உறுதியா இருக்கணும். நாம் தூக்கி எறிய வேண்டிய வஸ்திரத்தை, அழுக்கு படைந்த வஸ்திரத்தை தூக்கி எறியணும். நம்ம இருக்கிற அந்த உத்தரத்தை தூக்கி எறிந்து விட்டு வருவோம் என்றால் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறீங்க. காலையும் மாலையும் இவ்வேளையும் கர்த்தர் கருத்துடன் துதிப்பேன் என்ற பாலை பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற முடியும். முதலாவது இயேசுவிடத்தில் நீங்கள் வர வேண்டும். கேட்ட வசனங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். அநேகர் இன்றைக்கு நாம் கரை படித்த வஸ்திரத்தோடு கொண்டு கொண்டிருக்கிறோம். மறுபடியும் உலகத்தால் கரைப்பட்டவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இறங்குவாராக. ஹல்லேலூயா. காலையும் மாலை வேளையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, சமூகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். சமூகத்தை தேடுவேனே
கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலை வேளை கர்த்தரை கருத்துடன் தகப்பனும் தாயும் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கருத்துடன் பாடிடுவே. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு கர்த்தர் இதை எனக்கு செய்வார், எனக்கு தந்தருளுவார் என்று எதிர்பார்ப்போடு ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் நினைத்தருளுவீராக. ஆண்டவரே, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டபோது, நான் பார்வையடைய வேண்டும் என்று தன் விருப்பத்தை எதிர்பார்ப்பை சொன்னபோது, ஆண்டவரை போகலாம், உன் விசுவாசம் நிரட்சித்தது என்று ஆசீர்வதித்து அனுப்பினீரே. உடனே அவன் பார்வையடைந்தானே. அதே போல அநேக ஆண்டுகளாய், அநேக மாதங்களாய், வருடக்கணக்காய், வாரக்கணக்காய், நாட்கள் கணக்காய் உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்கள், விரும்புகிற காரியங்களை கர்த்தர் எனக்கு தந்தள்ளுவார் என்று இன்றைக்கும் ஆண்டவரே நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்களே. அவருடைய வாழ்விலே எதிர்பார்க்கிற அந்த காரியங்களை உம்மிடத்தில் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க விரும்புகிறார்களோ, ஆசைப்பட அந்த காரியங்களை நீர் அவர்களுக்கு அருள் செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சாட்சிகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக தேவனே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும், அவளை சந்தோஷப்படுத்தும், அவருடைய மகிழ்ச்சியான நிரப்புவீராக. நீர் இந்த மாதம் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன ஒவ்வொரு நல் வார்த்தைகளையும் நிறைவேற்ற வேண்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும், ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர்களும் சமாதானம் ஆசீர்வாதம் அனைவரோடும் கர்த்தர் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தோடு செல்லுங்கள். கர்த்தர் நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார்.